ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 8 நம்ம வந்து விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான ப்ரோமோ வந்து வெளிவிட்டு நம்ம விஜய் டிவி வந்து ஃபஸ்ட்டு ஒரு நெருப்பை வந்து பற்றி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து பிக் பாஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம மக்களின் செல்வன் தாப்பா ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட்லையும் வந்து கமலை தூக்கி வெளியில் போட்டுட்டு நம்ம விஜய் சேதுபதியை வந்து தூக்கி மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம பிக் பாஸ் வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பிக் பாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் வீடு வேணும், அதுக்குள்ளே உள்ள கண்டஸ்டன்ஸ் வேணும். ஸோ பிக் பாஸ் வீடு எப்படி இருக்க போகுது, அதில் யார் யாரெல்லாம் வரப்போகிறோம் அப்படின்ற அப்டேட்டை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது பிக் பாஸ் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் பிக் பாஸ் ஸ்மால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாஸை போட்டு வந்து பயங்கரமாக வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு கலவர பூமியை வந்து உண்டு பண்ணாங்க. இந்த டைம் என்னப்பா 3 பாஸ் இருக்க போதா, அதாவது பிக் பாஸ், ஸ்மால் பாஸ், நடு பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்க போதா அப்படின்னா வந்து கிடையாது. ஸோ போன டைம் என்ன அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சரோ அதே தான் இந்த டைம் வந்து இருக்க போகுது, அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் இந்த டைம் என்ன அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து ஸ்பா ஏரியா, ஃபிட்னஸ் ஏரியா, ரெஸ்டிங் ஏரியா அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் சும்மா தூக்கி கையில் கொடுத்துருவாங்களா அப்படின்றது வந்து கிடையாது. கண்டிப்பாக டாஸ்க் பண்ணி அதில் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த பெனிஃபிட்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸ் டாஸ்க்கு செய்ய சொன்னாலே ஐயோ என்னால் முடியாதுப்பா அப்படின்னு கையை தூக்குவாங்க. யாரெல்லாம் இந்த பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நான் செய்கிறேன்னு கையை தூக்கி இதை செய்ய போகிறாங்க அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக வர போகிறாங்கன்னா அரைச்சமாவே அரைக்காதன்னு திட்டாதீங்க. கண்டிப்பாக யார் ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னா வந்து அருண் பிரசாத் வந்து கண்டிப்பாக வந்து வரப்போகிறாரு. ஸோ அடுத்தது நம்ம லவ் புறாக்கள், அதாவது காதல் புறாக்களை உள்ளே விட்டு லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சேலஞ்ச் ஷோயா டிடிஎஃப் வாசன் வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போதுமே விஜேஸ்லேருந்து ஒரு ஆள் வந்து போவாங்களே, அதில் விஜே மாக்காப்பா வந்து போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளி அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபரினா இல்லைனா அஸ்வின் யாராவது ஒரு ஆள் வந்து போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை 2 பேருமே போகக்கூட வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ச்சையை கிளப்புறதுக்கு யாரையாவது ஒரு ஆளை வந்து அனுப்புவாங்க இல்லையா. ஸோ நம்ம சுஜித்ரா மாதிரி யார் அப்படின்னா வந்து நம்ம ரவீந்திர மகாலட்சுமி வந்து உள்ளே வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காமன் பீப்புளேருந்து யார் வரப்போகிறா அப்படின்றது வந்து தெரில. இன்னும் ஓல்டேஜ்லேருந்து யார் வரப்போகிறான்னு தெரில. பட் பார்த்திங்க அப்படின்னா வந்து சீரியலில் வந்து யார் வரப்போகிறா அப்படின்னா வந்து சீரியல் ஆக்டர் தீபக் வந்து வரப்போகிறது. அதாவது நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ஆக்டர் தீபக் இருக்கார் இல்லையா, அவர் வரப்போதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியலட்சுமி சீரியலில் இப்போ அமிர்தாவா கேரக்டர் வந்து பண்ணுற அந்த பொண்ணு வந்து என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து வரப்போகிறாங்க. ஏன்னா பாக்கியலட்சுமி சீரியல் முடிய போகிறதுனால அவங்க வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. தீபக்குமே பார்த்திங்க அப்படின்னா வந்து சுற்று வட்டாரத்தில் எல்லாத்தையும் பிக் பாஸ் போனால் எப்படி நடந்துக்கணுன்ற மாதிரி ஹிண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பாக அடுத்து யார் யாரெல்லாம் வரப்போகிறா, எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்ற அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை. உங்களை நம்ம வந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.